நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு மேடையாக தான் நான் இங்கே பார்க்குறேன். என்னுடைய பாடுகளை சொல்கிறதுக்கு சரியான நேரமாக இது இருக்காது. ஏன்னா 2021 ஜனவரியில் ஆரம்பித்தோம்னா 2026 ஜனவரி ஆகிப்போச்சு. ரொம்ப கடினமான சூழல்கள். அது சொல்கிறதுக்கான தருணம் அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். முதல்ல இந்த இடத்துல என்னை முதல்ல நிப்பாட்டினதுக்காக இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்தினுடைய தலைவர் நிறுவனர் ஐயா சுகேஷ் சாமுவேல் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த ராமநாதபுரம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய கிளை மேலாளர் அண்ணன் ஐயா ராஜேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போவுமே என்ன அப்படின்னா, இந்த மேடை எனக்கு இன்றைக்கி புதுசாக தெரியுது. பாரதி சொல்வார், சொல் புதிது பொருள் புதிது சோதி மிக்க நவகவிதை புதிதுன்னு சொல்லுவாங்க. இந்த மேடை எனக்கு பழக்கப்பட்ட மேடை தான். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பழக்கப்பட்ட ஒரு மேடை. ஆனால் இங்கே நிற்கையில் எனக்கு என்ன அப்படின்னா, நான் குளறுகிறது, வார்த்தைகள் சரியாக அவங்ககிட்ட முன்னாடி எடுத்து பேச முடியலை. எந்த ஒரு முன் தயாரிப்பு எதுவுமே கிடையாது. இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் நான் இங்கே பேசுகிறதுக்கு இந்த மேடையை பரிசாக கொடுத்தவங்களில் முக்கியமான சிலர் இருக்காங்க. முதல்ல நான் யூடியூப்பில் பேசணும் அப்படிங்கிறதுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர், நான் ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர்கள் ஒரு மூவர். அதில் ஸ்ரீராம் சார், அவர் தான் முதல்ல யூடியூப்பில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொரோனா டயத்தில் கொடுத்தாரு, இன்ஸ்டியூட்டுக்கு டீச் பண்ணணும்னு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த மேடையில் நான் பாடம் நடத்துறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா வீட்டினுடைய கஷ்ட காலங்களுக்கு இடையில் படிச்சுக்கிட்டே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுச்சு. அப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா மெய்பார்த்திபன் அவர்களுக்கும் முகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது எங்கள் அம்மா தான். வழக்கம் போல தான் எல்லோரும் சொல்லக்கூடியதான். இங்கே எங்கள் அம்மா பற்றி ஏன் முக்கியத்துவப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு 4.5 ஏஜ், 4.5 ஆண்டுகள் எனக்கு வயது. தம்பிக்கு 1.5 வயது. அந்த வயசில் இருந்து அடுத்து திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சும் அவங்க மறுமணம் செஞ்சுக்கிறாம எங்களுக்காகவே வாழ்ந்தவங்க. எந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க அப்படின்னா, நான் இங்கே வேணால் நான் நிறைய பேருக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கலாம், நிறைய பேருக்கு கல்வி கற்றுக் கொடுத்துருக்கலாம், கணக்கு என்னுடைய முதன்மை பாடமாக எடுத்து நான் எம்எஸ்சி பிஎட்லாம் படிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு படிப்புங்கிற அந்த வாசனையே கிடையாது. அதான் இங்கே எங்கள் ஊரில் இருந்து வர்றதுக்கு ஒரு 21 கிலோமீட்டர் ஒரே பஸ்ஸு தான். படிப்பறிவு இல்லாட்டாலும் அந்த பேச்சு திறமையில் போகிறவங்க இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு ராம்நாடு வர்றதே ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு வர தெரியாது. அவங்கள பஸ்ஸில் அனுப்பி விட்டுட்டோம்னா திரும்பி வர தெரியாது. நாங்களே கூட்டிகிட்டு போகணும், நாங்களே ரிட்டன் கூட்டிகிட்டு வரணும். எங்கள் மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் எங்கள் மாமா வீட்டிலேருந்து ஒரு ஆள் எங்களை சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு ரிட்டன் கொண்டு வரணும். காசு என்ன தெரியாது. எங்கள் அம்மா சித்தாள் வேலைக்கு தான் போனாங்க. காசு என்ன தெரியாது, கணக்கு பார்த்து வாங்க தெரியாது. அவங்க வேலைக்கு போகையில் எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க 35 ரூபா அந்த மாதிரி தான் சித்தாள் வேலைக்கு கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வேலைக்கு போயெல்லாம் பழக்கம் இல்லை. எங்கள் தாத்தாவுக்கு 7ஆவது குழந்தை, செல்லம்மாவே வளர்ந்துட்டாங்க. அதனால் ஏழம்மாள் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு காசு என்ன தெரியாது.
கூலி வேலைக்கு போவாங்க. முன்ன காசு கொடுத்தா என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வருவாங்க. அவங்க இப்போவும் அப்படி தான் இருக்காங்க. நாங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. 10 ரூபா தாள் ஒன்று, 20 ரூபா தாள் ஒன்று, 5 ரூபா காயினாக கொடுத்தா அதுதான் 35 அப்படின்னு சொல்லணும். இப்போ சமீபத்தில் காயின்ஸ்லாம் மாற்றினாங்க இல்லையா, ரொம்ப அவங்க சிரமப்பட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டோன்னா என்ன, 10 ரூபா தாள்னா 3 10 ரூபா கொடுக்கணும். 2 20 ரூபா தாள் கொடுத்துட்டு 10 ரூபா மிச்சம் கேட்டால் எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு படிப்பறிவுங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் நானும் என் தம்பியும் டீச்சர் எஜுகேஷன் சரிங்களா. நான் தம்பி பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்காப்புல, நான் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா. இதுக்கு அடுத்ததாக என்னுடைய தாய் மாமா. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா, நான், என் தம்பி 3 பேரையும் படிக்க வச்சு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்னுடைய தாய் மாமா. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு இடையில் நான் கல்லூரி படிப்பில் இருந்து நிறைய பேர்கிட்ட உதவி வாங்கிட்டேன். ரோட்டரி கிளப்பில் இருந்து வாங்கியிருக்கேன். என்னோட படித்த சக மாணவர்கள் ஃபாதர்ஸுக்கு படித்தாங்க. முக்கியமாக ரீகன் அவர் ஒருத்தர், ஃப்ரான்சிஸ் பிரசாத், அவங்களே 13 வருஷம் படித்து ஃபாதர் ஆகிட்டாங்க. ஒருத்தர் கூட இங்கே ராம்நாடு ரோமன் சர்ச்சில் கூட ஃபாதராக கொஞ்சம் காலம் இருந்தாங்க. இன்னொருத்தர் உலகநாதபுரத்தில் கொஞ்சம் காலம் ஃபாதராக இருந்தாங்க. அவங்களே படித்து முடிச்சுட்டாங்க. அப்படி இருந்தும் நான் படிக்கும் பொழுது எனக்கு தேவைப்படும் பொழுது பணம் அனுப்பி நிதியுதவி அளித்து கல்லூரியில் 2ஆம் பருவம் பிஎஸ்சி படிக்கும் பொழுது 2ஆம் பருவத்தில் இருந்து எனக்கு பொருளுதவி கொடுத்தவங்க அவங்க 2 பேரும். அவங்களுக்கு நான் முக்கியமாக நான் இங்கே கடமைப்பட்டிருக்கேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் கல்லூரி படிக்கும் பொழுது எனக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய நண்பர் அன்பு கிளின்டன். அவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் தான் எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் 10,000 ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் 10,000 20,000 அவர் படிக்கிற காலகட்டத்தில் அவருக்கு கட்டும் பொழுது எனக்கும் சேர்த்து கட்டினார். கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க 40,000 ரூபாய். நான் படித்த காலகட்டம் 2015 to 17 காலகட்டத்தில் எனக்கு அவர் பே பண்ணார். நான் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு படித்து தான் இந்த நிலைமைக்கு நிற்கிறேன். அடுத்து என்னுடைய நண்பர்கள் 2021 தொடங்கி இந்த பயணத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர். எல்லார் பேரையும் நான் கரெக்டாக சொல்லிடுவேனா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மேடை எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஏதோ புதுசாக தெரியுது. பேசுகிறதுக்கு கூட எனக்கு சரியாக வார்த்தைகள் என்னால் அடுக்கி பேச முடியல. அந்த அடுக்குமொழியோ கவிதைகளோ செய்யுள் வடிவமோ என்னால் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. முக்கியமாக விமல், தினேஷ், வெங்கட், சூர்யா, அண்ணன் சுதீஷ் அண்ணன், எங்கள் எல்லாருக்குமே அவர் தான். கபிலன், சரத் அண்ணன், கைலாஷ் அண்ணன், அப்புறம் என்னுடைய தம்பி கைலாஷ், கைலாஷ் ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காப்புல, வர முடியல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என்னால் கரெக்டாக அடுக்கி இந்த மேடையில் என்னால் சொல்ல முடியல. ஆனால் அவங்க கோச்சிக்கிற மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க எப்போவுமே எனக்கு பொருளுதவி கொடுக்கும் பொழுதும் எனக்கு வழிகாட்டியாக இருந்த பொழுதும் இவன் என்றைக்கோ ஒரு நாள் மேலே நம்மளை நினச்சி பார்ப்பான், நமக்கு உதவி செய்வான், அல்லது நாம் செய்த அந்த நன்றியை நன்றி கடனை ஒரு அவையில் வெளிப்படுத்துவான் அப்படின்னு நினச்சிலாம் எனக்கு யாருமே உதவி செய்யலை. எல்லாருமே பயன் நோக்காமல் கொடுத்த உதவிகள் தான். அவங்க எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சொன்னாங்க ஸ்டடி ஹால் 24x7. அந்த ஸ்டடி ஹால் தான் எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு நல்ல களம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த மேடை தான். ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே நான் அங்கே படித்தேன். ஏன்னா இங்கே நான் முதலாக என்னுடைய முதன்மை தேர்வை முடிச்சுட்டு குரூப் 2க்கான முதன்மை தேர்வை முடிச்சுட்டு நாங்கள் பாடம் எடுக்க வரும் பொழுது எனக்கு முன்னாடி கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா தமிழ். 100 மார்க்கு சரிங்களா, இவனை நம்பியா 100 மார்க்கு அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோட உட்காருவாங்க எல்லாருமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடத்தின ஆசிரியர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்தார். அவர் தான் தமிழ் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு நம்பி இவ்வளோ பெரிய சப்ஜெக்டை கொடுத்துருக்கீங்களே, இவங்களால் நடத்த முடியுமா அப்படிங்கிற இடத்துல எனக்கு ரொம்ப துணையாக இருந்ததில் முக்கியமான ஆட்கள் என்னுடைய கணித ஆசிரியர் திருநாவுக்கரசு சார், அவர் சப்போர்ட் பண்ணார். அதே போல் என்னுடைய மேலாளர், அதே போல் ரீசனிங் ஆசிரியராக இருக்கக்கூடிய மெய்பார்த்திபன் ஐயா, அதே போல் என்னுடைய
சக போட்டித் தேர்வராக இருந்த என்னுடைய தங்கை முகேஸ்வரி. இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களால் முடியும், பாருங்கள், பண்ணுங்கள், நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. குறிப்பாக அடிக்கடி எனக்கு வந்து ஆஸ்பிரண்ட்டாக இருந்து ஒரு டீச்சிங் லைனில் ஒரு பயிற்றுனராக வரும் பொழுது என்னை மோட்டிவேட் பண்ணி நிறைய ஐடியா கொடுத்தவர்களில் இந்த 5-6 பேர்களும் முக்கியமான ஆட்கள். ஓயாமல் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, உங்களால் முடியும், உங்களை இது. ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் தன்னுடைய முயற்சியினால் என்னென்னலாம் கிடைக்குதோ அவனுக்கு அது எல்லாமே என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்னுடைய நண்பர்கள் வரிசையில் நிறைய பேர் இருந்தாங்க. என்னுடைய ஊர் பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பம் இருக்குது, ஒரு சின்ன குக்கிராமம். அங்கே உள்ளவங்க எல்லாருமே நான் வெற்றி பெற்றோன்னா தன்னுடைய வீட்டில் உள்ள குழந்தையே வெற்றி பெற்றது போல் அவங்களுடைய சந்தோஷம். என் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன். என்னுடைய ஊரில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், முதல் பட்டதாரி. என்னுடைய ஊரில் நான் தான் முதலாக அரசு பணிக்கும் சென்ற ஆள். நான் பெரிய இடத்துக்கெலாம் போகலை. நான் வந்து கல்லூரி இயக்ககம், கல்லூரி துறையில் வந்து காலேஜ் எஜுகேஷனில் ஜூனியர் அசிஸ்டண்ட் தான். ஆனால் என்கிட்ட படித்தவங்க, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய தம்பி தங்கையர்கள், சக போட்டியாளர்கள்லாம் என்னோட நல்ல நிலைமையில் இருந்தாங்க. ஒரு நேரத்தில் நான் ஒரு வெற்றிடத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என் கூட படித்தவங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் என் கூட உட்காந்து படித்த என்னுடைய தோழி வினோதினி அவர்களை இங்கே நான் நினைவு கூறணும். அவங்க வந்து என்ன அப்படின்னா ஆஃபீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது என் கூட உடன் இருந்து படித்தவங்க. அவங்களுக்கு இங்கே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க அடுத்த தேர்வில் வெற்றி பெற்றுருவாங்க, அது எனக்கு ஷுவராகவே தெரியுது. இது போக என்னுடைய அண்ணன்கள் 2 பேர் இருக்காங்க, தூண் மாதிரி. அவங்களும் அடுத்த தேர்வில் தேர்ச்சி பெற்று வந்துடுவாங்க. சரத்தண்ணன் இருக்கார், அடுத்து தம்பி கபிலன், அதே போல் எங்கள் எல்லாருக்கும் உடைய சுதீஷ் அண்ணன் கேப்டன். நாங்கள் எப்போவுமே அவர் அப்படி தான் அழைப்போம். என்னுடைய ஊர் மக்களுடைய அந்த இது பார்க்கும் பொழுது ஒரு சமுதாயத்திலேருந்து, ஒரு சமூகத்திலேருந்து, ஒரு குக்கிராமத்திலேருந்து வெளியில் வர்றவனுடைய வெற்றி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா என்னை நம்பி இன்றைக்கி கிட்டத்தட்ட 21 குழந்தைகள் மாலை நேர வகுப்பு எங்கள் ஊரில் இப்போ படிக்கிறாங்க, டியூஷன் போய்கிட்டு இருக்கு. அதே போல் என்ன அப்படின்னா நிறைய காலேஜ் முடித்தவங்க எல்லாருமே அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் ஏதோ படித்தான் வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருந்தான்னு இருந்தவங்க இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா அடுத்து நான் படித்தது மாதிரி அடுத்து மேலே வரணும் அப்படிங்கிறத விருப்பப்பட்டிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாழ்க்கை எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, சுரேஷ் அகாடமி தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சுன்னு. அது என்னுடைய இதில் என்ன அப்படின்னா 100%. எந்த அளவுக்கு அப்படின்னா நான் இப்போ இன்றைக்கி போட்டிருக்கிற அந்த சட்டை பேண்ட்டு முதற்கொண்டு இந்த நிறுவனத்தில் நான் பணியாற்றினதுக்காக கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு தான். இந்த வேலை அவங்க கொடுத்தது தான். நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான். உணர்ச்சி பூர்வமாக நிறையா வேணாலும் பேசலாம், வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும், நான் நிறைய பேருக்கு நன்றி தெரிவிக்க மறந்திருந்தாலும் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா பொதுவாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.